இறைவனுக்கு நன்றி. புரட்சி நடிகர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்த சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களின் வரிசையில் 1956 வெளிவந்த மதுரை வீரன் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. அது மட்டுமல்ல, எம்ஜிஆரை வசூல் சக்கரவர்த்தியாக மாற்றிய திரைப்படம்தான் மதுரை வீரன். மதுரை வீரனின் கதையும் அது உருவான விதமும் என்னவென்று பார்ப்போம். இந்த கதையை திரைக்கதை வசனம் எழுதியவர் கவியரசு கண்ணதாசன். இதற்கான பாடல்கள் எழுதியவர் உடுமலை நாராயணகவி, தஞ்சை ராமையாதாஸ், கவிஞர் கண்ணதாசன். இசை ஜி ராமநாதன். தயாரிப்பு கிருஷ்ணா பிக்சர்ஸ். டைரக்ஷன் யோகநாத். மதுரை வீரனாக எம்ஜி ராமச்சந்திரன், அவருடைய தந்தையாக NS கிருஷ்ணன், TA மதுரம், TS பாலையா, TK ராமச்சந்திரன், OAK தேவர், R சுப்பிரமணியம், பானுமதி, பத்மினி, TA மதுரம், சந்தானலட்சுமி, EV சரோஜா, குமாரி லட்சுமி ஆகியோர் நடித்திருந்தனர். மதுரை வீரன் என்கின்ற இந்த கதை 1939 அப்போதும் ஒரு படமாக வந்தது. அது அன்றைய காலகட்டத்துக்கு சென்றுவிட்டது. ஆனால் இந்த மதுரை வீரன் தான் இன்று வரை எங்கும் பேசிக்கொண்டிருக்கும் கதையாக, மக்களால் கொண்டாடப்படும் ஒரு படமாக அமைந்தது. புரட்சித் தலைவரின் அந்த சண்டை காட்சியும் அவர் செய்த அந்த நடனமும் மிக சிறப்பாக அமைந்தன. அதிலும் கூட வாங்க மச்சான் வாங்க என்ற அந்த பாடல் காட்சியில் அவர் என்ட்ரி ஆகும்போது அந்த அந்த பெண்களுக்கேற்ப அந்த பாடலில் தானும் கலந்து கொண்டு ஒரு வித்தியாசமான ஒரு நடனத்தை, துள்ளலான நடனத்தை வெளிக்காட்டினார். அதே போல ஏச்சி பிழைக்கும் பிழைப்பே சரிதானா, எண்ணிப்பாருங்க ஐயா எண்ணிப்பாருங்க என்கின்ற பாடலில் பத்மினியும் அவரும் சேர்ந்து செய்த அந்த நடனம் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அந்த அளவுக்கு நளினமும் கம்பீரமும் அழகியலும் துள்ளலும் கலந்த நடனம் அது. பத்மினியும் எம்ஜிஆரும் போட்டி போட்டு நடனம் ஆடியிருந்தனர். பானுமதி முதல் முறையாக புரட்சி தலைவரோடு ஜோடி சேர்ந்த படம் இது. மதுரை வீரன் படத்தின் கதை என்ன பார்ப்போம் வாருங்கள். குழந்தை மாலை சுற்றி பிறந்தால் மாமனுக்கும் நாட்டுக்கும் ஆகாது என்று சொன்னார்கள் ஜோதிடர்கள். சொன்னதை நம்பினார் பாளையாதிபதி. அதனால் தனது ஆண் குழந்தையை கொண்டு போய் காட்டில் போட்டுவிட்டு விடுகிறார். வழியாக வருகின்ற செருப்பு தைக்கும் சின்னானும் கலைவாணரும் அவர் மனைவி மதுரமும் அந்த குழந்தையை கண்டு எடுத்து தங்களுடைய மகனாக, பிள்ளையாக அன்புடன் வளர்க்கின்றார்கள். அதற்கு அவர்கள் பெயர் சூட்டுகிறார்கள். அதாவது வீரன் என்கின்ற ஒரு அழகான பெயரை சூட்டுகிறார்கள். எதிர்காலத்தில் அவர் உண்மையாகவே ஒரு வீராதி வீரனாக, அதிரடி சண்டைக்காரனாக உருவாகியிருப்பதை பார்த்து பிரமித்து போகிறார்கள். ஒரு சமயம் அந்த நாட்டின் அரசகுமாரி பொம்மியை வீரன் காப்பாற்றுகிறான். அவளுக்கும் வீரனுக்கும் காதல் மலர்கிறது. அவளது தாய்மாமன் நஞ்சப்பன் பொம்மியை காவலில் வைத்து அவளை திருமணம் செய்து கொள்ள ஏற்பாடுகளை செய்கிறான். ஆனால் வீரன் பொம்மியை சிறையெடுத்து சென்று விடுகின்றான். நஞ்சப்பன் அவமானம் தாங்காமல் விஜயரங்க சொக்கநாதனிடம் போய் முறையிடுகின்றான். வீரனின் வீரத்தை கண்ட விஜயரங்கன் அவனை தண்டிக்கவில்லை, மாறாக பாராட்டுகிறார். பொம்மி அவனுக்கே உரியவள் என்று தீர்ப்பு சொல்கிறாள். தீர்ப்பு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. வீரன் திருமலை நாயக்கரின் முதல் தளபதியாக நியமிக்கப்படுகிறார். கள்வர்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் அவர்களை பிடிக்கும் முக்கிய பொறுப்பை வீரனுக்கு கொடுக்கின்றார் மன்னர். அதனை சவாலாக எடுத்துக்கொண்ட வீரன் கள்வர்களை பிடித்து வெற்றி பெறுகின்றான். அப்போது நாட்டியக்காரி வெள்ளையம்மாள் வீரன் மேல் காதல் கொள்கிறாள். இதை அறிந்த வீரன் மனைவி பொம்மி தன் கணவனை மறந்து விடும்படி அவளிடம் மன்றாடுகிறாள். அவளின் அழுகையும் கண்ணீரும் வெள்ளையம்மாள் மனதை மாற்றி சம்மதிக்க வைக்கிறது. முன்பகையை மறக்காத நஞ்சப்பன் குடிலன் என்பவனை கூட்டாக சேர்த்து கொண்டு வீரன் மேல் ராஜதுரோக குற்றங்களை ஜோடிக்கின்றான். அது உண்மை என்று நம்பிய மன்னன் வீரனுக்கு மாறுகால் மாறுகை வாங்க உத்தரவிடுகின்றான். செய்தி அறிந்த பொம்மியும் வெள்ளையம்மாவும் ஓடி வருகிறார்கள். மக்கள் கண்ணீர் விட்டு கதற மலர் மாறி பொழிந்து வீரன் மதுரை வீரனாக
வாழ்த்தப்படுகிறான். மதுரை வீரன் கதை இதுதான் நிறைவு பெறுகிறது. பேரரசு கண்ணதாசனின் கருத்தாழமிக்க வசனங்களும் நையாண்டியாக பேசப்படும் மதுரை பேச்சுக்களும் யதார்த்தமாக அமைக்கப்பட்டிருந்தன. வாங்க மச்சான் வாங்க, வந்த வழியை பார்த்து போங்க. அன்றைக்கு இந்த பாடல் ஒலிக்காத ஊரே கிடையாது. நடிகைகள் பானுமதியும் பத்மினியும் சந்தித்து கொள்ளும் காட்சிகள் பலத்த ஆரவாரத்துடன் வரவேற்கப்பட்டது. எம்ஜிஆருடன் பத்மினி ஆடும் ஏச்சி பிழைக்கும் தொழிலே சரிதானா எண்ணிப் பாருங்க பாடல் மக்கள் மனதில் நிலையான இடத்தை பிடித்தது. எம்ஜிஆர் நடித்த வெளிவந்த 25வது படம் மதுரை வீரன். வெள்ளி விழா கொண்டாடிய படம். எம்ஜிஆரின் சூப்பர் டூப்பர் ஹிட் வெள்ளி விழா படங்களில் இதுவும் ஒன்று. ஒரு மாபெரும் வெற்றியை கொடுத்த படம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.